ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல, கண்டிப்பா திருடுவான். நாளுக்கு நாள் வெயில் கொளுத்தி வரும் நிலையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறது. தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் ஏப்ரல் மாதத்திலேயே வெயில் வறுத்தெடுக்க துவங்கிவிட்டது. வரும் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் எனும் சுட்டெரிக்கும் வெயில் காலம் துவங்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் ஆண்டுக்கு ஆண்டு வெயிலின் உக்கிரம் கூடிக்கொண்டே போகும் நிலையில் இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என மக்கள் அஞ்சுகின்றனர். இந்நிலையில் தேசிய வானிலை ஆய்வு மையம் வானிலை முன்னறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மே 2வது வாரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கூறியிருக்கிறது. அக்னி நட்சத்திர நாட்களுக்கு நடுவே இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம், கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிராவில் மழையை கொண்டு வரும், வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழை காலம் முன்கூட்டியே துவங்கவும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உதவக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி துவங்கும் தென்மேற்கு பருவமழை காலம் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு முன்னதாக மே இறுதி வாரத்தில் கேரளாவில் துவங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு வெளியிட்டுள்ளது.